ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். கர்த்தருக்கு சமீபமாய் சேரும்போது சிநேகிதனாகவும் பரிந்து பேசுகிறனாகவும் வரலாம். சமீபம்ங்கிற வார்த்தையை தான் பேசப்படும். கர்த்தருக்கு சமீபமாகும் போது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து அவருக்கு சிநேகிதனாய் சோதம் குமாராக்காய் பரிந்து பேசுகிறவனாய் காணப்பட்டார். வசனங்கள் வாயில் இருந்தால் செழிப்பு வாழ்க்கையில் இருக்கும். லகாயிரோ என்கிற துறவின் அருகே தான் ஈசாக்கு தியானித்துக் கொண்டிருந்தான். ஆண்டவர் அவனை அங்கே ஆசீர்வதித்தார் என்று ஆதிகாமத்துல நம்ம பார்க்கலாம். எங்கே தியானிக்கிறானோ, எங்கே வசனங்களை அறிக்கை செய்கிறானோ, வார்த்தைகளை இயேசுவை குறித்து பிதாவை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறானோ, முணுமுணுத்து கொண்டே இருக்கிறானோ, அசை போட்டு கொண்டிருக்கானோ, அங்கே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். மோசே கார்மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தான். தேவ சத்தம் துல்லியமாக கேட்கும். யாத்திராம் 20:21 கார்மேகத்துக்கு சமீபமாய் மோசே சேர்ந்தான். தேவ சத்தத்தை கேட்டான். அப்போ ஆதியாகமம் 47:29-30 இஸ்ரவேல் மரணம் அடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய யோசேப்பை வரவழைத்து அவனை நோக்கி, என் மேல் உனக்கு தயை உண்டானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து என் மேல் பட்சமும் உண்மை உள்ளவனுமாயிரு, என்னை எகிப்திலே அடக்கம் பண்ணாதிருப்பாயாக. நான் என் பிதாக்களோட படுத்துக் கொள்ள வேண்டும். மரண காலம் சமீபித்த போது அவன் நித்திரை செய்வதை குறித்தும் முற்பிதாக்களோடு படுத்துக் கொள்வதை குறித்தும் பேசுகிறான். ஆகையால் நீ என்னை எகிப்திலிருந்து எடுத்து கொண்டு போய் அவர்களை அடக்கம் பண்ணின நிலத்திலே என்னை அடக்கம் பண்ணு என்றான். அதற்கு யோசேப்பு, உமது வார்த்தையின்படி செய்வேன் என்றான். சமீபம் மரணம் அடையும் சமீபம் போது நீ என்னாலே கூட சில சமீபத்தை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று உங்களோட நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது 1 பேதுரு 4:7 எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருக்கு. அப்ப நல்ல கவனிங்க, ஆண்டவர் நம்ம மேல ஜெபாவை ஊற்றுகிறார் என்றாலே அந்த பிரச்சனைக்கு முடிவு சமீபமாயிற்று. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று என்று ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருக்கு. சோ எதுக்கு நம்ம ஜெபிக்க வேண்டாமா? எல்லா பிரச்சனைக்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லா வேதனைகளுக்கு முடிவு சமீபமாயிற்று. நீதிமானுடைய முடிவு சமாதானம் என்று வேதம் சொல்லுகிறது. உடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தால் முடிவு சம்பூர்ணமாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். அப்ப சமீபமாய் எது சமீபமாய் இருக்கு? எல்லாவற்றுக்கும் எல்லா பிரச்சனைகள், ஆவி ஆத்மா சரீரத்துல, உங்க வியாதிக்கு, உங்க பண பிரச்சனைக்கு, உங்க சொத்து பிரச்சனைக்கு, உங்க குடும்ப பிரச்சனைக்கு, உங்க திருமண வாழ்க்கையில, உங்க பிள்ளைகள் பிரச்சனைக்கு, படிப்பு பிரச்சனைக்கு முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிரு. அப்ப நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருக்கும்போது கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து நம்ம பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்து அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. யாக்கோபனுடைய முகம் செத்து போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. 2வது கூட எபிரேயர் 8:3 பழமையானது உருந்து ஒளிந்து போக காலம் சமீபமா இருக்கிறது. நீங்க எபிரேயர் 8:3 பாத்தீங்கன்னா பழமையானது உருவழிந்து போக காலம் சமீபமா இருக்கிறது. புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுவது நான் சொல்கிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானது நாள்பட்டதுமா இருக்கிற உருவழிந்து போக காலம் சமீபத்திருக்கிறது. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப பாருங்க, நியாய பிரமாணங்கள் கல்வாரி சிலுவையிலே முடிவடைகிறது. கிருபையின் பிரமாணம், அன்பின் பிரமாணம், புது உடன்படிக்கை, சுவாதீன பிரமாணம் அங்கே ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை கிருபையாக மன்னித்திருக்கிறார். நான் இனி அவர்கள் அக்கிரமங்களை நினைப்பதில்லை, அவர்கள் பாவங்களை எண்ணுவதில்லை. யாக்கோபில குற்றம் பார்க்காத கர்த்தர் அன்பினாலே நிரந்தரமாய் திருத்துகிற தேவனாக இருக்கிறார். 3வதை பார்க்கலாம். உபாகமம் 5:27 நீர் சமீபத்து போய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுவதை எல்லாம் கேட்டு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுவதெல்லாம் நீரே எங்களுக்கு கேட்டு அதன்படி செய்வோம் என்றார்கள்.
நீ சமீபித்து போய் தேவன் சொல்லுவதை எல்லாம் கேட்டு எங்கிட்ட சொல்லுங்க, நீ சொல்றத நாங்க செய்வோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாத்தீங்கன்னா சமீபித்து இப்ப நம்முடைய தேவனை கர்த்தர் சொல்வதையெல்லாம் கேளுங்க. இப்போ சமீபித்து போன மோசே அவருடைய சிநேகிதனாய் காணப்பட்டான். முகமுகமாய் தேவனுடைய முகத்தை பார்த்தான். தேவனோடு சஞ்சரித்து அவருடைய சுவாபத்தினால் பூமியில் உள்ள எல்லா மனிதர்களிலும் சாந்தமுள்ளவனாய் இருந்தான் என்று நம்ம பார்க்கலாம். சமீபித்து மோசே சமீபித்தான். ஜெபம் பண்ணுவதற்கு சமீபித்து போக, பழமையானது உருவழிந்து போக சமீபம் ஆயிற்று. அது மாத்திரமல்ல, 4வது 5வதாய் அப்போஸ்தலர் 7:3 மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையில் பாருங்க, அவர்களை விடுவிக்கும்படி நான் இறங்கினேன், ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். நான் இறங்கிட்டப்பா, நீ வா. நான் இறங்காம உன்னை வான்னு சொல்லல, நான் இறங்கிட்டேன், நீ வா அப்படின்னு மோசையை ஆண்டவர் கூப்பிடுகிறார். அந்த இந்த மோசையை தானே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். யார்? எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணின மோசே, எல்லாரும் புறக்கணித்த மோசே, எல்லாராலும் அற்பமா எண்ணப்பட்ட மோசே, நீயே எங்களை விடுவிக்க போறாய், உன்னை தலைவனா ஏற்படுத்தின இது யார் அப்படின்னு கேட்ட அந்த மோசையை தானே மறுபடியும் தலைவனாக்கி அவனை அனுப்புகிறதை பார்க்கலாம். அற்புத மண்டலத்திற்குள் நம்மை கொண்டு போகும் சமீபம். அற்புத காட்சியை பார்த்தது மாத்திரமல்ல, வாழ்க்கை முழுவதுமே அற்புதமும் அடையாளமும் நடந்ததை வேதத்திலே பார்க்கலாம். கடைசியாக அப்போஸ்தலர் 9:3 அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடிதிலே வானத்திற்கு ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசி. தமஸ்குல துன்பப்படுத்தும்படி, டார்ச்சர் பண்ணும்படி, நொறுங்கும்படி, வேதனைப்படுத்தும்படி மோசே யாரு அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒளி சடுதியிலே திடீர்னு சடன்லி ஒரு லைட் அவன் மேல அடிச்சிச்சு. அவன் கீழே விழுந்து ரட்சிக்கப்படுவதை பார்க்கலாம். ஐயா, நீண்ட நாட்கள் உங்களை டார்ச்சர் பண்ண முடியாது, நீண்ட நாட்கள் உங்களை உபத்திரவப்படுத்த முடியாது, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா. ஆண்டவருடைய பிள்ளைகள் பிரச்சனைப்படுத்திக்கிட்டு அந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் பாத்தீங்கன்னா சமீபமா தமஸ்குக்கு உன் பக்கத்துல வரும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் பக்கத்துல பார்வன் வரும் பொழுது பார்த்து கடல் திறந்தது. உன் பக்கத்துல பின்னிட்டு பார்த்து பார்வனுடைய ரதங்களை பார்த்து பயந்தான். பக்கத்துல வரும்போது பார்த்து ஜனங்கள் கதறினாங்க, கூப்பிட்டாங்க. ஆண்டவர் வழி விட்டு பாத்தீங்கன்னா ஒரு என்கவுண்டர், தேவனுடைய சந்திப்பு பார்வோனுக்கு உண்டானது, சவுலுக்கு தேவனுடைய சந்திப்பு உண்டானது, லாபானுக்கு தேவனுடைய சந்திப்பு உண்டானதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ உனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். உனக்கு எதிராக யாராவது வந்தா 7 வழியாய் ஓடி போவார்கள், பின்னிட்டு திரும்புவார்கள். எவர்கள் உனக்கு எதிராக வருகிறார்கள் அவன் பட்சத்திலே வருவார்கள். ஆண்டவர் சமீபம், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம் ஆயிற்று. மோசே சமீபமாய் போனான், கார்மேகத்துக்கு சமீபமாய் அற்புத காட்சியை பார்க்கும்படி சமீபமாய் போனான். பழமையானது 40 இருக்கிற பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணங்கள் உருக்கு ஒளிந்து போக காலங்கள். சவுல் தமஸ்குக்கு சமீபமாய் வரும்போது கர்த்தர் சந்தித்தார். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். நல்ல பிதாவே, யாக்கோபு மரண காலம் சமீபித்த போது பிதாக்களுடைய இளைப்பாறுதலுக்குள் மரணம் படுத்துக் கொள்ள போகிறேன் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்தார். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய், ஜபம் பண்ண ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொன்ன கர்த்தர். பழமையானது 40 இருந்த நியாயப்பிரமாணம் உருவழிந்து போக காலங்கள் சமீபமாய். ஆண்டவரே, மோசே இந்த அற்புத காட்சியை பார்க்கும்படி சமீபித்து போய் சூப்பர் நேச்சுரலுக்குள்ள வந்தார். ஆண்டவர் சமீபித்து போய் நம்முடைய கார்மேகத்துக்கு சமீபமாய் வந்த பொழுது நம்முடைய வார்த்தையை கேட்டான். ஆண்டவர் சவுல் தமஸ்குக்கு சமீபமாய் வரும்பொழுது தரிசனம் என்கவுண்டர் உண்டாத போல தேவனுடைய சந்திப்பு உண்டாகட்டும். பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போவதா, பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நன்மைகள், சொத்துக்கள், சுகங்கள் வருவதா, எல்லா விதமான நீதிமான் தன் கையை அநியாயத்துக்கு நீட்டாதபடி நீதிமானுடைய சுதந்திரத்தின் மேல் ஆகாமியத்தின் கொடுக்கோள் நிலைத்துறார். பிசாசே கரத்தை எடு, எங்க பிள்ளைகளுக்கு எங்களுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா பதிவிடைகளை வெளியே கொண்டு வருவீரா. வெட்கப்படுவார்களாக சத்துருக்கள். பிள்ளைகளுடைய முகங்களை பிரகாசிக்கப்படும். நாங்கள் நம்புகிறது அவராலே வரும். எங்களுக்கு ஒத்தாசை வரும், நிறைவானது வரும், நற்செய்தி வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே,
ஆமென் ஆமென். God bless you.